ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஃபிசிக்ஸ்க்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ இதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன், ட்ரிக்ஸ்லாம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாங்கள் இதில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 30 மார்க் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல்லே வந்துடும். ஸோ மீதி இருக்கிற 70 மார்க்ஸில் நீங்கள் ஒரு 60 மார்க்ஸ் மேலே எடுக்கணும்னா உங்களுக்கு 1 மார்க் தான் ஒரு கீ. அந்த 1 மார்க்லேயும் உங்களுக்கு பப்ளிக்கில் ஒரு 2 1 மார்க் புக்கிங் தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் மென்டலாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். அங்கே போய் நீங்கள் எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 7th ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் கான்செப்ஷுவலான கொஸ்டின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ஷுவலாக படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கம்பல்சரிக்கெலாம் பப்ளிக்கில் போய் அட்டன் பண்ண முடியும். ஸோ 10th பார்க்குறீங்க 2 மாசஸ் M1 and M2, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 9th கொஸ்டின் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல் மூவிங் வித் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி டிஃபைன் யூனிட், நான் ஏற்கனவே இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் சொன்னேன், ரேடியன் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன், அது வந்து புக்கின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ நாங்கள் கம்பல்சரிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபைன், டிஃப்ரென்ஷியேட், இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபைன் வந்து முடிஞ்ச அளவுக்கு புக்கில் இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. அதே மாதிரி நியூட்டன்ஸ்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன 20th பாருங்கள், கான்செப்ஷுவலாக இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்ஷுவலாக படிச்சு வச்சுக்கோங்க. இனர்ஷியா ஈஸி, ஏன்னா நீங்கள் வந்து 10th படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதே மாதிரி ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் ஃபிகர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைட் இயர், வெக்டர் ப்ராடக்ட், ஸோ அந்த 2 நாளாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.